நாம் பங்கின் பொன்விழாவை நோக்கிய பயணத்திலே எங்களுக்காக ஜெபித்து அருளாசியை கொடுக்க இருக்கின்ற அருட்பணி தாமஸ் வில்லியம் அவருடைய தோழர்கள், மேலும் பாசமிகு பங்கு தந்தை சந்தியாவு அவர்களையும் ஒற்றுமையின் ஒளியேற்ற தனியுடன் அழைக்கின்றோம். இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் சேவா சபை மற்றும் பாடல் குழுவின் சார்பாக ஆர்ச்சோதரி பெரியநாயக அம்மாள் அவர்களையும் மற்றும் திருவாளர் அமல்ராஜ் அவர்களையும் மகிழ்ச்சியின் ஒளியேற்ற கோப்புடன் அழைக்கின்றோம். இன்று நற்கருணையை முதலாக பெறப்போகும் பிள்ளைகளின் சார்பாக மாணவி இவாஞ்சலின் மற்றும் மாணவன் மோசஸ் அவர்களையும் தூய்மையின் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மறைக்கல்வியின் வழியாக பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தை கற்பித்து வரும் அருட்சகோதரி லிசி அவர்களையும் மற்றும் ஆசிரியர் திருமதி நிர்மலா அவர்களையும் அன்பின்
அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மலைத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொண்டு வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேணி காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்போது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்றி நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழியாக தலைமுறையாக மறுநிலைந்த இனத்திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களிடங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியது அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, புனித மகதல மரியா ஆலயம் ரெட்டில்ஸ் பங்கு. இன்று நமது பங்கிலே 35 மாணவ மாணவியர் புது நன்மை பெறுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் சர்வீஸ், முதல் நற்கருணை விழா. எனவே புது நன்மை வாங்க இருக்கிற நம்முடைய சிறுவர் சிறுமிகள் இவருடைய நாம் அனைவரும் கைத்தட்டி வாழ்த்துவோம். உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், ஜபங்கள், இறை ஆசீர். புது நன்மை விழா நடைபெறும் இந்த நேரத்திலே நாம் அனைவரும் இந்த சிறுவர் சிறுமியருக்காக ஜெபிக்க சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது பங்கு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் இன்று ஞாயிற்றுக்கிழமை புது நன்மை விழா. மகிழ்ச்சி அடைகிறோம். பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் ஜபங்களும். தொடக்கத்துல கொஞ்சம் கேள்வி கேட்க போறாங்க. பதில் சொன்னா உடனே பரிசு. சில புத்தகங்கள், கீச்சேன் எல்லாம் இருக்கு. கேட்கலாமா? பயப்பட வேணாம். தெரிஞ்சா கை கொடுங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய அக்கா, அண்ணன், வயது, ஆல்டர் பாய்ஸ் எல்லாம் கேட்போம். சரியா? முதல்ல உங்களுக்கு வாய்ப்பு. முதல் கேள்வி, இன்றைக்கு பொது காலத்தின் டேஷ் ஞாயிறு. எத்தனாவது ஞாயிறு? மூன்றாம் ஞாயிறா? யாருக்கு தெரியும்? 16ஆம் ஞாயிறு. ஜோர கை தருவாங்க. 16ஆம் ஞாயிறு. ஏன்னா ஒரு முறைக்கு 2 முறை அந்த முன்னுரையில பார்த்தோம்னு சொன்னாரு. வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, இன்றைக்கு வாசித்தவங்க 2 பேருமே முதல் வாசகமும் 2வது வாசகமும் அருமையா வாசிச்சாங்க. அவங்க வாங்க, அவங்க ஒரு கீச்சேன் பரிசு வாங்க. அவங்க வாசிக்கும் போது நான் உங்களை பார்த்தேன், நீங்க எல்லாம் திரையில பார்க்கல. கரெக்டா வாசிக்கிறார்களா அப்படின்னு நீங்க எல்லாரும் திரையில பார்த்தீங்க. 2 பேருமே சிறப்பா நன்றாக வாசித்தார்கள். தயாரித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பா வாசித்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா?
இனிமே அடிக்கடி நீங்க வாசிக்கலாம். ஏன்னா புது வாங்கிட்டீங்க, இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே தைரியத்தோடு வந்து வாசிக்கணும். அடுத்த கேள்வி, இன்றைக்கு முதல் வாசகத்துல வாசிச்சவங்க சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. முதல் வாசகத்துல யாரை மையப்படுத்தி அந்த வாசகம் இருந்தது? யார் முக்கியமான ஆளாக அங்கே வந்து கொண்டே இருந்தார்? கைதுங்க. ஆபிரகாம். வெரி குட். யாரா கேட்டுருங்க? ஆபிரகாம். அடுத்த கேள்வி, அந்த ஆபிரகாமை தொடர்ந்த மாதிரியே நீங்க சொல்ல முயற்சி எடுக்கலாம். அந்த ஆபிரகாமை சந்திப்பதற்கு எத்தனை பேர் வந்திருந்தார்கள்? 3 பேர். யாரா கேட்டுருங்க? 3 பேர். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. நீங்க முயற்சி எடுக்கலாம். நீங்க எல்லாம் சொல்லாத பட்சத்துல வேற ஆட்களுக்கு சொல்லலாம். இந்த 3 பேர் ஆபிரகாமை சந்திக்க வராங்க. ஆபிரகாம வெளியே வந்து பார்க்கிறாரு, அவங்கள வரவேற்கிறாரு. இந்த 3 பேர் யாராக இருப்பார்கள்? இந்த 3 பேர் நீ சொல்லக்கூடாது. இந்த 3 பேர் யாராக இருப்பார்கள்? நீ பதில் சொல்லி கேட்கிற, நீ சொல்லக்கூடாது. இறை மக்களா? இறை மக்கள். சரி, தந்தை மகன் தூயார். கைட்டதுங்க. தந்தை மகன் தூயார். விவிலிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அந்த 3 தந்தை மகன் தூயாவி 3 ஆட்கள் ஒரே கடவுள் என்பதை முன்கூட்டியே பழைய ஏற்பாட்டிலே சுட்டி காட்டிய ஒரு பகுதி என்று விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். வாங்க, நீயா சொல்லுங்க, யாரும் சொல்லிவிட்டாங்களா? நீயா சொல்லுங்க. அடுத்த கேள்வி, இன்றைக்கு நற்செய்தியில 2 சிஸ்டர்ஸ் வராங்க, சகோதரிகள். அவர்களுடைய பெயர்கள் என்ன? கேட்டுக்கிறாங்க. மார்த்தா மரியா. ஜோரா கேட்டுக்கிறாங்க. மார்த்தா மரியா. அடுத்த கேள்வி, மார்த்தா மரியாவுல இயேசு யாரை பார்த்து 2 முறை அவங்க பேரை கூப்பிட்டாரு? மரியா மரியா அப்படின்னு. அது மார்த்தா மார்த்தான்னு யாரை கூப்பிட்டாங்க? எப்படி கூப்பிட்டாங்க? மார்த்தா மார்த்தான்னு. வெரி குட். கேட்டுருக்காங்க. மார்த்தா மார்த்தான்னு கூப்பிட்டாங்க. இப்ப கொஞ்சம் வித்தியாசமான கேள்விங்க. பைபிள் புத்தகத்துல மிக சுருக்கமான வசனம், சிறிய வசனம் எது? வசனம் அவங்க சொல்லாத பட்சத்துல நீங்க சொல்லலாம். நீங்க அங்க கேட்க கூடாது. எங்க பாருங்க, என்ன பாருங்க. யாருக்கு தெரியும்? கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நீங்க கைட்டு யார் சொல்லுது? சொல்லுங்க. எங்க இயேசு கண்ணீர் விட்டார். அந்த நிகழ்ச்சி எங்கே வருகிறது? வாங்க, இயேசு கண்ணீர் விட்டார். நிறைய படிக்கிறீங்க. அடுத்த கேள்வி, இந்த ஜூலை மாதத்துல, இப்ப ஜூலை மாதம் தானே, ஜூலை மாதத்து தொடக்கத்துல நம்ம இந்திய நாட்டோடு சேர்ந்த ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஆல்ட்ரபாய்ஸ். அந்த புனிதருடைய பெயர் என்னன்னு தெரியுமா? ஆல்ட்ரபாய்ஸ். இந்த ஜூலை மாசத்துல தொடக்கத்துல ஒரு புனிதரை கொண்டாடுறோம். அவங்க நம்ம சென்னையோட இந்தியாவோட ரொம்ப தொடர்புடையவர். அவருடைய பெயர் என்ன? அந்த புனிதருடைய பெயர் என்ன? சதவ சொல்லுங்க. தோமா.
தோமா இந்த தோமா. அடுத்து நீங்க சொல்லலாம். இப்ப இந்த புனித தோமா அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவர் சந்தித்த போது அவர் ஒரு சின்ன ஜெபம் சொன்னாரு, 2 வரி அப்படி. அந்த ஜெபம் என்ன யாருக்கு தெரியும்? நீரே என் ஆண்டவர், நீரே என் கல்வாராஜா. அது கட்டுப்படுத்துறாங்க. அதுவே போட்டு கேள்விகள் முடிந்தது. இப்போ இயேசுநாதர் மார்த்தா மார்த்தா அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அடையாளம் என்னவென்றால், கடவுள் யாரையெல்லாம் அன்பு செய்கிறாரோ அவர்களெல்லாம் 2 முறை பெயர் வைத்து அழைப்பார். மார்த்தா மார்த்தா அப்படின்னு சொல்லுவது வழியா இயேசு மார்த்தாவை அதிகமாக அன்பு செய்தார். அதே போல பைபிள்ல யாரையெல்லாம் கடவுள் 2 முறை பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் சாமுவேல், அப்புறம் ஆபிரகாம் ஆபிரகாம், அப்புறம் மோசே மோசே, அப்புறம் சவுலே சவுலே. இப்படி பலரை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். 2 முறை அழைச்சா கடவுள் அதிகமாய் அன்பு செய்கிறார். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு கணவன்மார்கள் எல்லாம் உங்க மனைவிய அவங்க பேர சொல்லி ஆரோக்கியமேரி ஆரோக்கியமேரி அப்படி கூப்பிடணும். அப்படி 2 முறை கூப்பிட்டா நீங்க ரொம்ப அன்பு செய்யணும்னு அடையாளம். ஆகவே பெயரை சொல்லி உங்க மனைவி கூப்பிடலாம். அதே மாதிரி மனைவி கணவரை நம்ம தமிழ் பழக்கத்துல கணவர் பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற சின்ன சின்ன இளம் சபையெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நீங்க பெரியவர்கள்லாம் ஏங்க 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 அப்படி 2 முறை சொன்னீங்கன்னா நீங்க அன்பு செய்யணும்னு அர்த்தம். சரிங்களா? ஆகவே இவருக்கு வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் 2 முறை பேரை சொல்லி அழைக்கிறோம். பிள்ளைகளை கூட அது மாதிரி உங்க பிள்ளைகளை அழைக்கிற போது கூட நீங்க கூப்பிடணும். சார்ல்ஸ் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் அப்பா அம்மா நம்மளுக்கு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. பல நேரம் வாட அப்பா அழைக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் சொல்லாம பெயரை சொல்லி அழைக்க வேண்டும். அது எத்தனை முறை சொல்லணும்? 2 முறை. 2 முறை சொல்லி அழைத்தா அது யாருடைய ஸ்டைலு? கடவுளுடைய ஸ்டைல், கடவுளுடைய பாணி. அவருடைய போக்குல நாமும் வாழ கற்றுக்கொள்ளணும். ஆகவே விவிலியம் சொல்லிக்கொள்கிறது, கற்றுக் கொடுக்கிறது 2 முறை அழைப்பது அன்பை வெளிப்படுத்தும் விதம். அவ்வாறு நாமும் அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு உங்க பங்கு தந்தை நிறைய டாபிக்ஸ் கொடுத்திருக்காரு. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமா 3 வகையில் இருக்கிறது. ஒன்று இன்றைய வாசகம், இன்றைய வாசகங்கள் அடிப்படையில். 2வது இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. 3வது புது நன்மை விழா. ஆக 3 சின்ன சின்ன கருத்துக்கள். முதலாவது இன்றைக்கு முதல் வாசகம் ஆபிரகாம். அவர் 3 மனிதர்களை பார்த்து அன்போடு வரவேற்கிறார். அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார். அருமையான விருந்தோம்பல் செய்கிறார். அப்படி விருந்தோம்பல் செய்வதன் வழியாக அவர் பெற்றுக்கொண்டது என்ன? ஒரு மகனை பெற்றுக் கொள்கிறார், ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கிறார். அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் நான் வரும்போது ஒரு மனைவி சாரா ஒரு மகனை பெற்றிருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சவங்க ஒரு கேள்வி. இந்த சாரா அறைக்குள்ள இருந்துட்டு கூடாரத்துக்குள்ள இருந்து இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் 2 ஸ்டெப் அப்படியே போனோம்னா அவங்க என்ன செஞ்சாங்க? சாரா நல்லா தெரிஞ்சு வெரி குட், வாழ்க்கை சிரித்தார்கள். எதற்காக சிரிச்சாங்க? நானும் வயசா அவரும் கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, நீ சிரிச்சியா அப்படி கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க? இல்லவே. ஏன் இல்லைன்னு சொன்னாங்க? பயத்தினால இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம உண்மை பேசணும், பொய்யே பேசக்கூடாது. சாராவே கொஞ்சம் போய் பேசிட்டாங்க, சிரிச்சாங்க, சிரிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கடவுள் அதை பெருசா இடத்துல அவரை ஆசீர்வதித்து அவங்களுக்கு அடுத்த வருஷம் என்ன செஞ்சாரு? குழந்தையை பார்க்க கொடுத்தாங்க.
இந்த விருந்தோம்பல் கடவுளுடைய ஆசீர்வாதமாய் அமைந்தது. அவர் மகிழ்ச்சியோடு அந்த 3 பேருக்கும் விருந்தோம்பல் செய்தார், நல்ல உணவை படைத்தார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த 3 பேர் சேர்ந்து ஆபிரகாம், சாரா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் நீ ஒரு மகனை பெற்றிருப்பார் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இதே போல பைபிள்ல வேற இடங்களிலேயும் உதாரணங்கள் இருக்கிறது. சிறப்பான உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு பைபிள் நன்கு தெரிந்திருப்பதால், எலியா என்பவர் சாரிபாத் என்ற ஊரில் இருந்த போது அங்கே 3 ஆண்டுகள் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது ஒரு கைம்பெண் எலியா என்ற இறைவாக்கினரை பார்த்துக் கொண்டார்கள். அதனால் எலியா அவங்களுக்கு மட்டும் புதுமை செய்தார். அந்த 3 வருஷமும் எண்ணெய் தீராமல், மாவு தீராமல் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் எலியாவுக்கும் உணவு கிடைப்பது போல அவர் ஏற்பாடு செய்கிறார். ஆகவே எலியா அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். அதனால அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? அந்த கைம்பெண்ணுக்கு அவருடைய மகன் இறந்து போன பிறகு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார். அது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி, சூனேம் என்ற இடத்துல எலிசா என்ற இறைவாக்கில் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பணக்கார பெண்மணி உதவி செய்யறாங்க, உணவு படைக்கிறாங்க. அதனால அந்த விருந்தோம்பல்னால எலிசா இறைவாக்கினர் அந்த பணக்கார பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது ஜெபித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அந்த குழந்தையும் காலப்போக்கில் இறந்து போகிறது. அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுத்து உயிர்ப்பிக்கிறார். இப்படி அந்த விருந்தோம்பல்னால் பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள், அன்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு விருந்தோம்பலுக்கும் பரிசு உண்டு, பாராட்டு உண்டு. கடவுள் அதை செய்கிறார். திருக்குறள்ல 10 திருக்குறள் விருந்தோம்பல் தலைப்பே இருக்கு. அப்படின்னா திருவள்ளுவர் கூட விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து 10 திருக்குறளை எழுதியிருக்கிறார். எனவே விருந்தோம்பலில் நாம் ஈடுபட வேண்டும். விருந்தோம்பல் மிக முக்கியமானது. அதனால்தான் புனித ரோமையருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் என்று பவுலடிகளார் சொல்கிறார். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். நம்ம வீட்டுக்கு வரவங்களை நாம அன்போடு வரவேற்கணும், அவர்களுக்கு உபசரிக்கணும், விருந்து கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த நற்செய்தி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறது. அது என்னவென்றால், மார்த்தா மரியா நிகழ்ச்சியில மரியா இயேசுடைய பாதத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தா பரபரப்பா இருக்கிறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, அது எடுத்து வராங்க, இது எடுத்து வராங்க. அப்ப மார்த்தா சொன்னாங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், சகோதரி அந்த மரியாதை என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இயேசு என்ன சொன்னாரு? மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. நல்ல பங்கை தேர்வு கொண்டார். அப்ப நல்ல பங்கு எது? ரெடிஸ் பங்கா, குழல் பங்கா? நல்ல பங்கு என்பது ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது. போன வாரம் நற்செய்தி என்ன தெரியுமா? போன வாரம் நற்செய்தி என்ன? நல்ல சமாரியன். வெரி குட். நல்ல சமாரியன் நற்செய்தி சொல்லிட்டு லூக்கா நற்செய்தி அதுல இன்றைக்கு மார்த்தா மரியா சொல்றாரு. என்ன ஜனங்க தப்பா நினைக்கக்கூடாது. நல்ல சமாரியனை போல எல்லாரும் போய் சோசியல் ஒர்க் செய்யணும், சமூக சேவை செய்யணும், உதவி செய்யணும், அதிலே இருந்துடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது ஒரு பகுதி. அதுக்கு அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தைய கேட்பது, தியானிப்பது, இறைவனோடு உறவு கொள்வது மிக மிக முக்கியமானது. அதுவே நல்ல பங்கு. ஆண்டவரே, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை சரியான பாதையில் சிறப்பாய் வழிநடத்திட தூய ஆவியை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
இருக்கின்றது என்ற வார்த்தையின்படி எளிமையான வார்த்தையாலும் சீரிய செயல்களாலும் மக்களை ஆன்மீக பாதையிலேயே ஆழமாய் வழிநடத்தி செல்லும் அருட்பணி போஸ்கோ அவர்களையும் அவரோடு இணைந்து திருப்பணி நிறைவேற்றும் குருக்களையும் உமது வழக்கத்தினால் தாங்கி பயன்படுத்தும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர் மற்றும் ஒவ்வொரு வருஷம் கொடுத்த குருக்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து இவர்களை என்றென்றும் நிறைவா ஆசீர்வதிக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய வாய்ப்பலை எல்லா தந்தையாக எனக்கு ஏற்றதாக வழி மன்றார்கள். இறைவா, பழைய ஏற்பாடுகளில் பல்வேறு பலிகளும் திருமகளின் நிறைவான ஒரே பலியின் முழுமையை பெற செய்தீர். காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது ஆட்சியின் மேன்மைக்காக பெற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரையும் மீட்புக்கு பயன்பட செய்தவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தையே, ஏற்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இப்பொழுது நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழந்த எங்கள் மீது கிறிஸ்து இறக்கம் கொண்டு கன்னி மரியாதையிலிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அவர்கள் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வதற்காகவே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாகிய செயலாற்றலால் அனைத்தையும் உரிமைத்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவர் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை காவலுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு
திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தான் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்க பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெள்ளேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும் என்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலகணிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனை திருவுடல் திறத்தால் ஊட்ட பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாளர் பெற்ற கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உலகும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்வு கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய உத்தம கணவரான புனித யோசேப்பு, புனித திருச்சூழர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித மகதலா மரியா, மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உறவாக்கும்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன்னிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை
கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படுக்களையால் பயிற்சி பெற்ற நாம் துதித்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அடைந்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு ஒழித்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனை சமனை
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் என் நிலை அறிந்து நான் பிழை
மனங்களை மகிழ்விக்கும் பன்னூர் பங்கிலே அவதரித்த அருட்தந்தை ஒய்எஃப்ஓ போஸ்கோ அவர்களே, பெருமை விரும்பா அருமை உள்ளம், சிறுமை கண்டு சிதறா நெஞ்சம், இடையூறு இல்லா இலக்கு இல்லை, இறைவனின் அருளே என் பாதை எல்லை என்பதை நன்குணர்ந்து இறையில் வேரூன்றி படைத்தவருக்கு தன்னை முழுதும் அர்ப்பணித்து பாலில் பல சாதனைகள் படைத்தவருக்கு உரியதாக்கி குருத்துவ வாழ்வில் 40 ஆண்டுகள் சென்னை மயிலை உயர் மாவட்டத்தில் சீரிய இறைப்பணியாற்றி இன்று செங்குன்றம் பங்கிலே மாணிக்க விழா காணும் உங்களை உளமாற வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம். நின் மனதில் சாந்தம், உயரிய சிந்தனை, உள்ளத்தில் கனிவு, எளிய பாவனை, கண்டோரை ஈர்க்கும் இனிய சொல், வெற்றிடத்தில் இருந்து வெற்றியை படைக்கும் ஆளுமை, கூறிய திட்டமிடல், எதிர்நோக்கு இலக்கு, ஏற்றத்தாழ்வு இல்லா மாநில உருவாக்கம், உன்னத அர்ப்பணிப்பு, மேலான அனுபவம், நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த உண்மை இம்மாணிக்க விழா நன்னாளில் நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இயேசு பிறந்த புண்ணிய பூமியை கண்டோர் வியந்து மனம் குளிர்ந்து நாளும் விவிலிய விழுமியங்களை உள்வாங்கி சிறந்த ஆன்மீகம் அடையும் நோக்கோடு தமிழகம் எங்கும் விரும்பிய இறை சமூகத்தை குறைந்த சலுகையில் நிறைய இடங்களை புனித பயணமாக 25 முறை மேற்கொண்டு அவற்றிலும் வெற்றி விழா கண்ட நாயகரே, உம்மை பெருமையோடு வாழ்த்துகின்றோம். வரும் நாட்களில் நீர் மலையென நிலைத்து மரமென தழைத்து நீரென உயிர் கொடுத்து நெடுநாள் வாழ்ந்து நிறைந்தின்பம் கண்டு வளம் பெற பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம். உம் பணி தொடர்ந்த உன்னதர் வழியில் என்றுமே உடம்புல நலமாய் இறையோடு நீர் மாணிக்க விழாவுடன் பல்லாண்டு வாழ்ந்து பொன்விழா காண இறை ஆசிரியருக்காக இறங்குகின்றோம். இவன் அருட்தந்தை சந்தியாகு பங்கு தந்தை, இரு கன்னியர் அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் தூய மகதலா மரியா ஆலயம் செங்குன்றம். இப்பொழுது நம் பங்கு தந்தை அவர்களை தந்தை போஸ்கோ அவர்களுக்கு இந்த மடலை வழங்க அன்போடு கொண்டாடுகின்ற சிறப்பான தந்தை ஓய்எம் போஸ்கோ அவர்களை வாழ்த்தி நன்றி கூறி இப்பொழுது நம்முடைய மலைக்கல்வி பிள்ளைகள், குறிப்பாக புதுமை பெற்றிருக்கின்ற பிள்ளைகள் டி சிலஸ்டர் தந்தைவருக்கு இந்த பொன்னாடையும் வேளாங்கண்ணி இந்த அன்பு பரிசையும் வழங்குவார்கள். ஆதித்யதாஸ் எஸ்டிபி சிறை சபையை சார்ந்த தந்தை அவர்களை வாழ்த்து நன்றி கூற சகோதரி புஷ்பா சகோதரி மாலா அவர்களை அன்போடு வைக்கின்றோம்.
அவர்களுக்கு நன்றி கூறிய விதமாக கிறிஸ்டி வாசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதேபோன்று நம்முடைய வழிகாட்டியாயிருந்து நம்முடைய ஜூலி ஆட்சி கண்டு அவர் ஆவணம் செய்திருக்கின்றார். எனவே அண்ணன் தாசர் அவருக்கு உடைய நடிகளை கையில் கட்டி நாம் தெரிவிப்போம். அதே போல வந்தவனே நம்முடைய மக்களுக்கெல்லாம் இந்த பல ஏதாவது இறக்கிறதாவே முன்னாடி பார்க்கிற கஷ்டமா இருக்கிறோம். அதனால் நம்முடைய மக்கள் ஒரு கல்லறை வேண்டும் என்ற மக்களுடைய தேவை கேட்டார் போன்று தொடக்கத்திலிருந்து எல்லா பணிகளிலும் விடுகிறது. இது ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்திருக்கின்றோம். இதில் ஆண்டவர் இவர்களை நம் அனைவரையும் கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே ஒரு அன்பு நிறைந்த சகோதரர் திரு ராஜ் சுந்தர் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். சரித்திரம் இவர்களை இதையும் பார்த்தோம். அவர்களுக்கு நெஞ்சார் நன்றிகள். அந்த வார்த்தைகளை சிறப்பாக